அனைவருக்கும் வணக்கம். நான் பதகன் பேசுகிறேன். என்னோட அருகில் பார்த்தீங்க அப்படின்னா சித்த வைத்தியர் ஐயா மணி அவர்கள் இருக்கிறாங்க. ஐயா கிட்ட வந்து இன்றைக்கி நாம் சளி சார்ந்த பிரச்சனைகள், அதாவது மூக்கில் இருந்து நுரையீரல் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன, அதுக்கான எளிமையான தீர்வு என்ன அப்படின்னு நம்ம கேட்க வந்திருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. ஐயா, இந்த குறிப்பாக இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் நிறைய பேரோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே பலகீனமாயிடுச்சு. ஒரு சின்ன வாடைக்காற்று அடித்தா கூட உடனே தலையெல்லாம் வலிக்குது, மூக்கெல்லாம் வடியுது, சளி. நிறைய பேருக்கு இன்றைக்கி இந்த வீசிங் ப்ராப்ளம், ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்குது. சளி வந்து ரொம்ப நாளாக கெட்டிக்கிட்டே இருக்குதுங்க, வரவே மாட்டேங்குது. கர்றன்னு சவுண்டு வருது அப்படின்றாங்க. அப்படி காரி துப்புனாங்கன்னா அப்படியே கருப்பு கலரில் பச்சை கலர்லாம் சளி சில பேருக்கு வருது. சைனஸ் மாதிரியான பிரச்சனைகள் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்கிறாங்க. டான்சிலைட்டிஸ்னு சொல்லக்கூடிய சூடாகவும் எதுவும் சாப்பிட முடியல, குளிர்ச்சியாகவும் எதுவும் சாப்பிட முடியல, சாப்பிட்டா உடனே வீங்கிடுது, எச்சு கூட விழுங்க முடியல அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த சுவாச உறுப்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாகவே இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன, தீர்வு என்ன, எங்களுக்கு சொல்லுங்கய்யா. ஐயா, இது வந்து சளியை வந்து உண்டாகுதுன்னா உடம்புல ஏற்படுற உஷ்ணம். ஓகே. அந்த கபத்தை வந்து ஈஸியாக நம்ம வீட்லேயே வந்து மருந்து செஞ்சு முறியடிச்சிடலாம். இந்த கொரட்டை சத்தத்தை முதல் கொண்டு நெஞ்சில் தேங்கிக்கிற பழைய சளிகள் வரைக்கும், அதாவது நாள்பட்ட சளிகள் சொன்னீங்களே, கருப்பு சளி, மஞ்சள் சளி, பச்சை சளின்னு, அந்த சளிகளையும் ஈஸியாக கரைக்கூடிய பொருள் நம்ம வீட்டிலேயே செய்ய ஒரு எளிமையான ஒரு பொருள். சீக்கிரம் சொல்லுங்க, அது என்ன பொருள்னு. ஒரு பிடி வெத்தலை. ஓ, அதாவது கருப்பு வெத்தலை கிடைச்சா சிறப்பு. கம்மாறு வெத்தலைன்னுவாங்க. கம்மாறு வெத்தலை. அது ஒரு கைப்பிடி. தேன் 150 கிராம். 150 கிராம். ஒரு கைப்பிடினா ஒரு 100 கிராம். 100 கிராம் போதும். 100 கிராம் வெத்தலை. 100 கிராம் வெத்தலை. அந்த வெத்தலையில் வந்து அந்த நடு நரம்பு எடுத்துடணும். நரம்பு இருக்கு, காம்பு எடுத்துடணும். நடுவில் போகிற அந்த நரம்பையும் எடுத்துடணும். எடுத்துட்டு நல்லா போட்டு கல்வத்தில் போட்டு நல்லா அரைக்கணும். வெண்ணெய் மாதிரி அரைக்கணும். ஐயா, கழுவம் நிறைய வீட்டில் இருக்காது, அம்மியில் அரைச்சிக்கலாம். நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சிட்டு மையா அரைச்சிடணும். வெண்ணெய் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அரைச்சிடணும். அரைச்சிட்டு ஒரு டேபிள் டீஸ்பூன் நெய்யை வந்து ஒரு இரும்பு வானலில் ஊற்றிட்டு, அந்த நெய் எதுக்குன்னா இந்த லேகியம் அந்த இரும்புல ஒட்டாம இருக்கிறதுக்காக. ஓகே. அதில் அந்த வெத்தலையை போட்டு நல்லா வதக்கணும். அந்த நெய்யில் நல்லா வதக்கிட்டு அதோட ஈரத்தன்மை ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். அதாவது ஈரத்தன்மை இருந்தால் மருந்து கட்டிடும். அதனால ஈரத்தன்மை ஃபுல்லாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் நெய்யை ஊற்றி கிளறிட்டு ஒரு கொட்டை பாக்களும் சாப்பிடுங்க. சளி எல்லாம். ஐயா, நெய் தான் முதல்ல ஊற்றியாச்சு. இது தேன். ஓகே. 150 கிராம். 150 ml தேன் ஊற்றணும். அதாவது அந்த பச்சை வாடை போய் ஈரத்தன்மையெல்லாம் போய் அந்த வெடிக்கிறது நுரையெல்லாம் போனதுக்கு அப்புறம் நெய் சேர்க்கணும். தேனை சேர்க்கணும். தேனை சேர்த்துட்டு நம்ம அப்படியே பண்ணோம்னா அது ஒரு லேகிய பக்கம் மாதிரி வந்துடும். அல்வா மாதிரி ஆயிடும். அல்வாவே ஆயிடுச்சு. அல்வா ஆயிடுச்சு. அதை எடுத்து நம்ம ஒரு கொட்டைப்பாக்கு அளவு சாப்பிடலாம். சாப்பிட அது உள்ள போக அந்த தொண்டையில் இருக்கிற அந்த சளிங்கெல்லாம் வெளியே எடுத்து அப்பயே நீங்கள் பார்க்கலாம். இது சின்ன குழந்தைங்கய்யா, 2 வயசு 3 வயசு குழந்தைங்களுக்குலாம் அவங்களே பட்டாணி அளவு மாற்றிங்க. அவ்வளோதான். அளவு கொஞ்சம் குறைச்சிக்கணும். அவ்வளோதான். அளவு குறைச்சிங்க. பிறந்த குழந்தைக்கு கொடுக்கலாம். மிளகளவு கொடுங்க குழந்தைக்கு. இப்போ இது வந்து சாதாரண சளி இருமலுக்கு சரிங்க. இந்த நாள்பட்ட வீசிங்கு, நாள்பட்ட சளி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது மட்டும் போதுமா, இல்லை இது கூட வந்து குரு மருந்துகள் தனியாக கொடுக்கணும். அவங்க உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு உள்ளுக்கு குரு மருந்துன்னு தனியாக கொடுக்கணும். அந்த மருந்தை பார்க்கலாங்களா, அது எப்படி இருக்கும் அப்படின்னு? அந்த வெத்தலையில் பண்ண மருந்து இருக்குங்க. இப்போ இதுதான் அந்த மருந்துங்களா? இதுதான் அந்த மருந்துங்க. ஓகே. சாப்பிட்றது நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. இந்த மருதாணி அரைச்சி வச்சிருந்தா எப்படி இருக்குமோ அந்த நேரத்தில் இருக்குது. ஆமாங்க, எல்லாமே அழகு பொருளாக இருக்கிறீங்க. நல்ல நெய் வாசனை வருதுங்கய்யா. இப்போ எனக்கு சளியெல்லாம் எதுவுமே இல்லை, நான் சாப்பிட்லாமா? கண்டிப்பாக நீங்கள் தான் சாப்பிட்ணும். ஏன்னா நிறைய பேசுறீங்களா கத்தி அதனால தான் பேசுகிறோம். அப்போ தொண்டை வறட்சியாக இருக்குனால சாப்பிடலாமா? சாப்பிடலாம், தப்பே. இவ்வளோ எடுத்துக்கலாமா, இல்லை கம்மியாக எடுத்தால் போதும்? கம்மியாக எடுங்க. நீங்கள் எது எடுத்தாலும் நிறைய எடுத்துக்கிறீங்க. இவ்வளோ போதுங்களா? போதும். எது எடுத்தாலும் நிறைய எடுத்துக்கிறீங்களா ஐயா நீங்கள்? நல்லா தான் இருக்கும், சசப்பே இல்லை, நல்லா இனிப்பாக இருக்குது. அந்த வெத்தலையோட காரத்தன்மை கூட போயிடும். ஏன்னா தேன் அதிகமாக கலக்குற இனிப்பாக நம்ம பான் போடுவோம்ல, சுப்பாரி பான், அந்த மாதிரி இருக்கும். அந்த 10 ரூபாய்க்கு ஒரு இதில் மடிச்சு வச்சிருப்பாங்களே, அந்த பீடா மாரி இருக்கும். அப்படி தான் இருக்குது. ஸ்வீட் பீடா மாரி இருக்கும். ஸ்வீட் பீடா மாதிரி தான் இருக்குது. ஆமாம்.
சார் இந்த மாதிரி மருந்து கொடுத்தா யார் வேணாலும் சாப்பிட்ருவாங்களே, சின்ன குழந்தைங்களாம் தாராளமாக சாப்பிட்ருவாங்க. பிறந்த குழந்தைக்கெல்லாம் கொடுக்கலாம் ஐயா. குழந்தைங்களாம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மருந்து செஞ்சு வச்சா எவ்வளோ நாளுக்குள்ளே அதை பயன்படுத்தணுங்கய்யா? இது வந்துங்க குறிப்பிட்ட நாள் வரைக்கும் இது வந்து பயன்படுத்தலாங்க. குறைஞ்சது எவ்வளோ நாள் கெட்டு போகாமல் இருக்குன்னு கேட்குறேன். ஒரு 3 மாதம் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். அதுவும் கரெக்டான அந்த பதத்தில் செஞ்சு வச்சு. கரெக்டான பதத்தில் செஞ்சு 90 நாளைக்கு கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி ஈரம் இருந்தால் கெட்டு போயிடும். ஈரம் இருந்தால் 10 நாளே கட்டணும். கெட்டு போயிடும். 10 நாளில் பூர்ணம் பூத்தணும். ஓ ஓ ஓ. இதெல்லாம் செஞ்சு இப்போ 2 மாதம் ஆகுதுங்க. எதனா கொஞ்சம் இருக்கான்னு பாருங்கள். இல்லையா? அப்படி இது நல்லா டேஸ்ட்டாக தானே இருக்குது. ஆமாம், இப்படி தான் இருக்கணும். இந்த ஈரம் கொஞ்சம் இருந்தாலும் இந்நேரம் இது பூர்ணம் பூத்துட்டு இருக்கும். பூர்ணம் பூத்துரும். ஆமாம். ஓகே. ஸோ மக்களே, ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு ரெசிபி. ஒரு 100 கிராம் வெத்தலை, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய். அந்த நெய் கூட எதுக்கு அப்படின்னா அந்த இரும்பு வாணலியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான். ஒருவேளை நீங்கள் நான்ஸ்டிக்கில் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா நெய் சேர்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை. ஆனால் நெய் மாதிரி ஒரு பொருளை சேர்க்கும்போது அந்த எண்ணெயை பிரித்து, அந்த தண்ணியை பிரித்து எடுக்கிறது வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும். அதனால தான் முன்னோர்கள் வந்து அதை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் நெய் சேர்க்குறதுனால வாசனையும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதை நல்லா அந்த வெத்தலையை வந்து கழுவம் இல்லைன்னா அம்மி அரைக்கிறது, அம்மியை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு அப்படி மையாக அரைக்க முடியுமோ. நீங்கள் இந்த மருதாணியெல்லாம் பார்த்துருப்பீங்க, கோனில் அடைச்சி வச்சுருப்பாங்க, அப்படியே க்ரீம் மாதிரி வரும். அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இந்த நெய்யில் சேர்த்து நீங்கள் நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நெய் பிரிஞ்சு வரும். அந்த தண்ணியெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் நெய் பிரிஞ்சு வரும். நெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் தேன் 150 மில்லி தேனை வந்து அதில் சேர்த்து அதையும் கொஞ்சம் நேரத்துக்கு, ஏன்னா நெய் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டிய தேவையில்லை. இதோட கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் சுவையை கூட்டுறதுக்கு தான் நம்ம நெய்யை வந்து சேர்க்குறோம். ரெண்டாவது சளிக்கு நெய்யும் ரொம்ப ரொம்ப நல்லது. இதை செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா அருமையான ஒரு சளிக்கான சிறப்பு அல்லது மருந்துன்னு நீங்கள் சொல்லலாம். சளி மட்டும் இல்லாமல் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள், நோய் எதிர்ப்பு சக்தி சார்ந்த பிரச்சனைகள், தொண்டை சார்ந்த பிரச்சனைகள், அப்புறம் குரட்டை விடுறவங்களுக்கும் கூட இது ஒரு அருமையான மருந்தான். ஏன்னா இந்த தொண்டை பகுதியில் உண்டாகிற ஒரு ட்ரைனஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வறட்சி தான் குரட்டையை வந்து அதிகப்படுத்துது. ஸோ இதை சாப்பிடும்போது அந்த தொண்டைக்கும் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி ஐயா சொன்ன மாதிரி என்ன மாதிரி நீங்கள் ரொம்ப பேசுகிற ஆளாக இருக்கிறீங்கன்னா நீங்களும் அப்பப்போ இதை சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா தொண்டைக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி. இதில் எந்த விதமான பக்க விளைவு தரக்கூடிய பொருட்களும் கிடையாது. இதை ரொம்ப நாள் பாதுகாக்கணுங்கிற ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கிடையாது. 3 பொருள் தான். இதை நீங்களும் செஞ்சு கண்டிப்பாக பயனடையணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ இதே மாதிரி எளிமையான மருத்துவ குறிப்புகள், அருமையான மருத்துவ தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம்.